எல்லாருக்கும் வணக்கங்க. வாங்க இன்றைக்கி புடலங்காய் டக்குன்னு எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஈஸியாக ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கு 4 பீக்கங்காய் எடுத்து வச்சுருக்கேங்க. 4யும் நல்லா தோல் சீவிட்டு கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. வாங்கும்போது பிஞ்சு பீக்கங்காயாக பார்த்து வாங்கிக்கோங்க. கழுவி தோல் சீவிட்டு இப்படி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப வேகணுங்கிறது இல்லை, ஒரு ஆவி வெந்தால் போதும். வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. தண்ணியெல்லாம் அதுலேயே ட்ரை ஆகிடுச்சு. தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, தண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ மண்சட்டி அடுப்பில் வச்சு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எண்ணெய் நல்லா காயட்டும். நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு சேர்த்திக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வரைக்கும் வதக்குனா போதும். மண்சட்டிங்கிறதுனால சீக்கிரமும் வதங்கிடும். கொஞ்சமாக சாம்பார் பவுட்ரு சேர்த்துக்கலாம். சாம்பார் பவுட்ரு கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க, சிம்மில் வச்சுக்கோங்க. சாம்பார் பவுடரோட பச்சை வாசனை போனதையும் நம்ம வேக வச்ச பீக்கங்காய் உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. தண்ணி இருந்துச்சுன்னா தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. அது கொஞ்சம் வேக இஞ்சிரும். நம்ம கொஞ்சமாக தான் வேக வச்சுருக்கோம், நல்லா வேகணும். இன்னொரு 10 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக வைங்க. இந்த சூட்லேயே நல்லா வெந்துடும். இப்போ கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். தேங்காய் பூ சேர்த்துலையும் ஆஃப் பண்ணிக்கலாம், ஏன்னா சூடு ரொம்ப நேரம் அப்படியே இருக்கும். அதனால் அப்படியே ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான பீக்கங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக. பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.